கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். அப்படியே விசுவாசிப்போம். நாட்களை விசேஷித்தவர்களாக எண்ணிக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக எடுத்துக்கொள்வோமே. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்கிற நாளாய் விசுவாசிப்போமே. நிச்சயமாக செய்வார். நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். மெய்யாகவே கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம்னு விசேஷ நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்றப் போகிறார். சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளோ அருமையானது. இதனால் மறுப்பு திரும்ப செட்டல் நிலையிலே வந்து அடைகிறார்கள். தேவனுடைய கிருபை இந்த பூமியில் இருக்கிற அநேக மனிதர்களை அவருடைய செட்டை நிழலிலே கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய மறைவில் மக்கள் வருகிறார்கள். இந்த பூமியில் அநேகர் எங்கு போனால் எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும், இங்கு போனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு உலகத்தையே நோக்கி பார்க்குறாங்க, மனிதர்களையே நோக்கி பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் கிருபையின் தேவனாக இருக்கிறதுனால இந்த பூமியில் அடைக்கலம் தேடுகிற, பாதுகாப்பு தேடுகிற, அரவணைப்பு தேடுகிற அனைவருக்கும் அவரே அரவணைப்பை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறார். அவருடைய செட்டை அடைக்கலத்தை கொடுக்கிறது. ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும். போவாஸ் சொல்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு தேவனாகிய கர்த்தரால் நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லியிருப்பான். அது ஒரு மெய்யான வார்த்தை, அழகான வார்த்தை. ரூத் மோபாபி தேசத்திலிருந்து அடைக்கலமாக இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து தேவனை பற்றி கொண்டாள். அவருடைய செட்டை அவளுக்கு அடைக்கலமாய் மாறினது. அதன் நிமித்தம் அவள் வாழ்க்கை ஒரு மேன்மையாக மாறினது. எதிர்பாராத ஒரு பெரிய நல்ல வாழ்வு அவளுக்கு உண்டாக்கப்பட்டது. மனிதர்கள் தேவனுடைய செட்டையின் மறைவில் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்து விடுவார். ஏன்னா அவர் நம்பி வராங்க, கைவிடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உலகத்தை நம்பி, மனுஷன் நம்பி ஏமாந்து யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, ஒத்துழைப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு இருப்பீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு தேசப்பட்ட வாங்க. அவர் உங்களுக்கு போதும். அவரே உங்களுக்கு அடைக்கலாம், அவரே உங்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய செட்டையே உங்களுக்கு போதும். பெரிய காத்து செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு நல்லவர், உன்னதமான தேவனே, உயர்ந்த தேவனே, எங்களை உயர்த்தும் தேவனே, நீர் அதிசயம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பலவிதமான பாடுகளோடு இருக்கிற ஊரை நீர் விடுதலையாக்குவீரா. உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். குறிப்பாக வியாதிப்பட்ட எல்லாரையும் குணமாக்குங்க. பிசாசுக்குள் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். குடும்பங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.